மன அழுத்தம், மன உளைச்சல், இது எல்லாமே துன்பத்தினுடைய ஒரு வகை. இது மன அழுத்தம் என்பது துன்பத்தில் ஒரு வகை. உடல் நோய் என்பது மனதிற்கு கொடுக்கின்ற அதுவும் மனதால் தான் பாதிக்குது. மைண்ட் வந்து துன்பப்படுது. உடல்ல பாதிக்கப்பட்டாலும் மனம் துன்பப்படுது. மனம் பாதிக்கப்பட்டாலும் அதே மனம் தான் பாதிக்கப்படுது. அப்ப பாதிக்கப்படுகின்ற ஒரு பகுதி என்பது மனதின் உள்ளேயே இருக்குது. அந்த பாதிப்பதை துன்பமாக உணர்கின்ற பகுதியும் மனதிற்குள்ளேயே இருக்கிறது. மனதுக்குள்ளார எத்தனை பகுதி இருக்குன்னு நான் சொன்னேன். 3 பகுதி இருக்குன்னு சொன்னா, ஒன்று காட்சி பகுதி, இன்னொன்று சாட்சி பகுதி. உன் உடம்புக்கு என்ன நடக்குதுன்னு அந்த மைண்டினுடைய ஒரு காட்சி பகுதி தான் துன்பமாக மாறுகிறது. கைக்கு வலிக்காது. நம்ம கையை அறுத்துக்கிறோம்னு சொல்றோம், புண்ணு ஆயிடுச்சுல, நாம நினைக்கும் ஐயோ வலிக்குது. மைண்டுக்கு வலிக்குது. அந்த நரம்புகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு செய்திகளை எடுத்து செல்லுகின்ற பாதிப்புகளா அந்த நரம்பு பாதிப்புகளுடைய அதிர்வலைகள் உங்களுடைய மூளைக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. அந்த அதிர்வலைகள் மூளையில அதை ஒத்த வேறு அதிர்வலைகளா மாற்றி மனதிற்கு அனுப்புகிறது. மனம் அதை உணர்கிறது. இந்த சயின்ஸ் எந்த விஞ்ஞானியால் சொல்ல முடியுமா? டைரக்டா அந்த அதிர்வலைகளை மைண்ட் எடுத்துக்கிறது இல்லையா? இப்ப என்ன நீங்க பாக்குறீங்க, என்ன மைண்ட் நேரடியாக பாக்குது? உங்க மைண்டு கிடையாது. கண்ணின் மூலமாக இந்த உருவத்தை அப்படியே ஒரு கேமரால எடுத்துக்கிறோம், ஒரு உருவத்தை எடுத்துக்குது. எடுத்து இந்த இதை வந்து கண்ணினுடைய அந்த கண்ணோடு தொடர்புடைய நரம்புகள் இல்லையா, அந்த நரம்பு அதிர்வுகள் மூலமாக இந்த ஒளி அலைகளை, லைட் வேவ்ஸ், இதை எடுத்துட்டு போய் மூளைக்கு அது தெரிவிச்சு, மூளையில அது என்ன பண்ணுது, இந்த அதிர்வலைகளை அப்படியே வாங்கி இதை மைண்டுக்கு அப்படியே காட்ட முடியாது. அப்படி பார்க்கணும்னா மைண்டு நேராக பார்த்துப்போம். இதை மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வேறு அதிர்வலைகளாக உருவாக்கி மைண்டு வந்து உள்ள இருக்கிற மைண்டுக்கு அந்த அதிர்வுகளை உணர வைக்கிறது. அப்பொழுது மனம் அதை பார்க்கிறது. ஓசையும் அப்படிதான். இந்த 5 புலன்கள் வழியாக அதிர்வுகளை நரம்புகளால் மூளைக்கு செலுத்தப்பட்டு மூளை அந்த அந்த அதிர்வுகளை மனமுணர்கின்ற வகையில, அதாவது சிம்பத்தட்டிக் வேவ்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்றாங்க, சிம்பத்தட்டிக் வேவ்ஸா மாத்தி அதை மனம் உணர வைக்கிறது. அப்ப மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரியமாக, எல்லா விஷயத்துக்குமே காரணமாக. அப்ப மனதால துன்பத்தை உணர்வும் அதே மனம் தான், இன்பத்தை உணர்வும் அதே மனம் தான். அப்போ உடல்ல வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை உணர்வதும் இந்த மனம் தான். எந்த வகையில் ஏற்பட்டாலும் சரி, அதுதான் மனதுக்கே ஏற்படுகின்றது வந்து மன அழுத்தம்னு சொல்றோம். அது பாடியில ஏற்படுகின்ற பிரச்சனையின் காலமாக கூட மன அழுத்தம் ஏற்படலாம், அல்லது வெளியிலிருந்து வருகின்ற சில பிரச்சனைகள் மூலமாக கூட மன அழுத்தம் ஏற்படலாம். எந்த வகையில் வேணாலும் ஏற்படலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, எதை வேணாலும் உன்னால மாற்ற முடியும்னு நான் சொல்லுவேன். சொல்றேன். அதிகாரம் தவம். நோட் பண்ணிக்க. தவம், மெடிடேஷன், தியானம். அவர் எதவரையிலும் வெல்லலாம் சொல்றாருன்னா 10 குறள் இருக்கு. இந்த 10ல உச்சமாக ஒண்ணு சொல்றாரு. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. நோற்றல் என்றால் தவம். இந்த நோற்றலின் ஆற்றல் ஒன்று இருக்கிறது, அந்த தவத்தின் வலிமை. தவத்தை வந்து சரியான முறையில் ஒருத்தர் செய்து அதனுடைய அந்த பலத்தை அவன் பெறுவானேயானால், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு, எவனுக்கு அந்த தவத்தினுடைய வலிமை பெற்று விட்டானோ அவனுக்கு கூற்றம் குதித்தலும். கூற்றம் என்றால் கூற்றுவன், கூற்றுவன் என்றால் யமன், யமன் என்றால் இறப்பு, டெத்து. டெத்தையே உன்னால நீங்க ஸ்டாப் பண்ணிக்க முடியும். நீ நினைச்சா அந்த டெத்தை வந்து தள்ளி போடணும். இதுக்கு மேல ஒண்ணு என்னையா செய்ய முடியும்? வளவு குரல் சொல்றாரு அதுல. அதாவது ஒன்னார் திரளும் ஓவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தால் வரும். நினைச்சா போதும். தவத்தினுடைய வலிமை இருந்தால் நீ மனசில் நினைச்சுட்டா போதுமா? யார உனக்கு யாரெல்லாம் உனக்கு துன்பத்தை தருகின்றார்களோ, ஒன்னார் என்றால் பகைவர்கள் என்றும் சொல்லலாம், அல்லது தீயவர்கள் என்றும் சொல்லலாம். ஒன்னார் திரளும் உவந்தார் என்றால், உவந்தாரே என்று சொன்னால் நமக்கு பிடிச்சமானவங்க, நம்ம மீது அன்பு செலுத்தி விட்டவர்கள். அப்போ தீயவர்களும் சரி நல்லவர்களும் சரி, நீ மனசுல நினைச்சா நீ நினைச்ச மாதிரி அவங்க மாறிடுவாங்க. அப்ப எதையா முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க தவத்தால? இது நான் சொல்லலன்னு சொல்லிட்டேன். அப்போ வள்ளுவர் ஒண்ணு பொய் சொல்லணும், வள்ளுவர் சொன்ன கூட்டு பொய்யா இருக்கணும், இல்ல அது சத்தியமா இருக்கும். வள்ளுவர் தான் சொல்றாரா, பகவானும் சொல்றாரு, பகவத்கீதையிலும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பாவம்னா என்ன? நீங்க செய்த துன்பத்தினுடைய பயன் தானே உங்களுக்கு. துன்பம் செய்தால் எந்த உயிருக்காவது நீங்க துன்புறுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பாவம்.
எந்த உயிருக்காவது நீங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் புண்ணியம். உங்க உயிரே உங்களுக்கு இல்ல, உண்மைதானே? உங்க மைண்டே உங்களுக்கு இல்ல, எங்க இருந்தோ வந்திருக்கு. நீங்க அதை எழுது சொந்தமா நாட்டிட்டீங்க. அதுதான் பிரச்சனைங்க. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, யான் எனது என்னும் செருக்கு என்று சொன்னாரு. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். எந்த ஒரு மனிதன் யான் நான் 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 சொல்றான் செருக்கு, எனது, இது என்னது, என் வைஃப், என் குழந்தை, என் வீடு, என் பைக்கு, என் காரு. எத்தனை நாளைக்கு இந்த நிமிஷம் அது ஒண்ணு விட்டு போய் நீ விட்டுட்டு போயிடுவ. யாருக்காவது எப்ப விட்டு போன்னு சொல்ல முடியுமா ஐயா? அப்ப இது செருக்கு தானே. என்னது என்னது என்னதுன்னு சொந்தம் கொண்டாடுவது. எதை நீ கொண்டு வந்தாய்? ஆனா இதெல்லாம் கேட்டு ரசிக்கிறீங்க ஒழிய இதுக்கான பிராக்டிக்கல் வே என்னன்னு நமக்கு யாரும் கிடைக்காது. அததான் உலகம் முழுவதும் தேடி போய் ஆனந்தமா இருக்கும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. முதல்ல அறிவான உணருங்க. சும்மா எடுத்தோன்னு வரலாம் இதான் தியானம் செய்யுங்க, ஒரு பயனும் கிடையாது. பல விஷயங்களை அறிவால நீங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தவத்துக்குள்ளாரியே நுழையணும். பொறுமை வேண்டும். அது உங்க கையில தான் இருக்கு. எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்களோ, இதுல எவ்வளவு பேருக்கு இதுல வந்து உண்மையான ஈடுபாடும் உன்னுடைய தாகமும் இருக்குன்றதான் எனக்கு தெரியாது. இது அவங்களுடைய முன்வடையுடைய காரணமா தான் அது அமையும். சரியா? சரி. ஆக எத்தகைய துன்பமா சரி, மன அழுத்தமா இருக்கு, மன உளைச்சல் எத்தகைய. சில வீட்டுல பாத்தீங்கன்னா சார், வைஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒட்டே போவாங்க சார், நரகமா இருக்கும் வாழ்க்கை. பெத்த புள்ள அப்பா அம்மா பேச்சை கேட்காம உதாரியா போறாங்க, கெட்ட கெட்ட பழக்கத்தெல்லாம் கத்துக்கிட்டாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்பா அம்மா 2 பேரும் வேதனைப்படுறாங்க. இத்தனை வகையான துன்பம் என்பது மனிதர்களுக்கு இல்லை. ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல வந்து என்னுடைய பாஸ் ரொம்ப எனக்கு மட்டும் ஏன்னு தெரியல சார், என்னை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்றாங்க. விதவிதமா வரும் மனுஷனுக்கு வாழ்க்கை. என்னவா தான் சரி சார், உங்களுடைய தவம் மட்டும் சரியான பாதையில் இருந்தால், தவத்தினுடைய வலிமை உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னா அப்படி ஒரு அரணாக உங்களை சுத்தி அது நிற்கும். ஒன்னும் உள்ள நுழைய முடியாது. 2 அடுக்கு பாதுகாப்பு இல்ல, 4 அடுக்கு பாதுகாப்பு இல்ல, அது எத்தனை அடுக்கு பாதுகாப்புன்னே தெரியாது உங்களுக்கு. ஆனால் எப்ப அது சாத்தியம்னா உட்கார்ந்து செய்யறது தவம் மட்டும் அல்ல. ஏனால் நீங்க மாற வேண்டியது மனதால். முதல்ல மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவை. முதல்ல உங்களுடைய மனம் செம்மையாக வேண்டும். தவம் என்பது யாருக்கு சித்திக்கும் என்றால், ஞானத்தை கத்துக்கிறீங்க, தவம் என்பது தியானம். தமிழ் வார்த்தை பயன்படுத்தினா அர்த்தம் வேற மாதிரி பண்ணுறாங்க. தியானம் என்றாலும் தவம்னா ஒரு தாக்கம். தவம் என்பது யாருக்கு சித்திக்கும் என்றால், தவமும் தவம் உடையார்க்கே ஆகும். அதனை அகதிலார் மேற்கொள்வது, இதுவும் தவம் தான். அதே அதிகாரம். யாருக்கு தவம் முடியும் அப்படின்னா, தவம் செய்வதற்கான இலக்கணம் ஒண்ணு இருக்கு, குவாலிபிகேஷன் ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு டாக்டர் ஆகணும்னா நீங்க என்ன படிச்சிருக்கணும்? MBBS-க்கான அத்தனையும் கரைச்சி முடிச்சிருக்கணும். அதுக்கான கல்வியை அத்தனையும் தகுதி பெற்றிருந்தாதான் நீங்க MBBS முழுமையான டாக்டர். நீங்க 80% மார்க் வாங்கி நீங்க பாஸ் பண்ணிடலாம். ஆனா நீங்க முழுமையான டாக்டர் என்ன 20% நீங்க தெளிவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்ப வள்ளுவர் அதுல சொல்றாரு, தவம் என்பது தவமுடையாருக்கு ஆகும் என்று சொன்னா, தவமுடையார் என்பது யார் என்றால், அந்த தவத்திற்கான விஷயங்களை, தவம் செய்வதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை எவன் பெற்றிருக்கிறானோ அந்த தகுதியை பெற்றவனுக்குத்தான் தவம் கைகூடும். தவமும் தவம் உடையார்க்கே ஆகும். அப்படி இல்லாதவங்க செஞ்சா அவம் எதனை அந்த தவத்தை அகுதி இல்லார் மேற்கொள்வது. எகுதி இல்லார், அந்த தவமுடையார் கூறிய அந்த தகுதிகள் இல்லாதவன் தவத்தை மேற்கொள்வது என்பது அவம். அது தவம் அல்லன்னு சொல்ற. அப்போ நாம என்ன பண்ணணுங்க? முதல்ல காடு யாரு தெரிஞ்சுக்கணும். அந்த காடை எப்படி நம்ம அகத்துல வந்து நம்ம தொடர்பு கொள்வது என்பதற்கான தியானத்தை வந்து கத்துக்கணும். ஆனா அதுல வெற்றி அடையணும் என்றால் நீங்க அந்த இலக்கணங்கள் என்னவோ அதெல்லாம் நீங்க சரியாகும். உங்களிடத்துல அதை வந்து நீங்க சரிப்படுத்தி கொள்ளாத வரையிலும், இதுவரையிலும் நாம ஒரு மனிதனாக வாழ்ந்தோம், இதுவரையிலும் நம்ம மனம் எப்படியோ நடந்தது. ஆனா தவம் செய்யணும்னா உங்க மனம் இப்படிதான் இருந்தாக வேண்டும். அத்தகைய அந்த தகுதிக்குரிய நிலைக்கு உங்க மைண்டை மாத்திக்காத வரையிலும் உங்க தவம் வந்து கைகூடாது, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். கடும் முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இதை சரி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு எளிதா இருக்கும். தவம் கண்ணை மூடிய நிமிஷத்துல நீங்க காட்சியை பார்ப்பீங்க.
அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அந்த தகுதிகள் என்னன்னு நம்ம பார்க்கணும். இதை சரியான ஒரு குருவின் இடத்துல கத்துக்கணும். குருவிட தான் கத்துக்கணும். யார் யார் சொன்னது? வள்ளுவரை தான் சொல்றார். அதிகாரம் மெய்யுணர்தல். நோட் பண்ணிக்கணும். அதிகாரம் மெய்யுணர்தல். மெய்யுணர்தல் போட்டுங்க. அந்த முதல் அடி மட்டும் நோட் பண்ணுங்க. அது கூட அனிமா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நோட்டீஸ்ல இருக்குன்னு பாருங்க. இருந்தானா அதை வந்து அதை ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம். வேற ஒன்று கற்றீட்டு மிற்பொருள் ஆயிருக்கு பாருங்க. மூணாவது பக்கத்துல திருக்குறள் 356 அந்த குறள் என்னன்னு பாருங்க. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. இதுக்கு பொருள் வந்து விளக்கமா தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்னன்னு புரியும். என்ன சொல்றாரு பாருங்க. முதல் வார்த்தை பிரிச்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அது வந்து செய்யணும்னால இடையிடையும் கற்றீண்டு அப்படின்னு இருக்கும். அதை பிரிச்சுக்கணும். கற்று கூட்டல் ஈண்டு. சரியா? மெய்ப்பொருள் கண்டார் அங்க ஒன்றும் பிரிக்க வேண்டியதில்லை. அதாவது முதல்ல என்ன பண்ணணுன்றாருங்க? எந்த வார்த்தை பயன்படுத்துறாரு? கற்று. அப்ப என்ன பண்ணணுன்றாரு? கத்துக்கணும். ஒரு தொழிலை கத்துக்கணும்னா அந்த ஆசாரிட்டு தான் நீ கத்துக்கணும். எந்த ஒரு பயிற்சியுமே எந்த ஒரு தொழிலுமே எதையாவது ஒன்று கத்துக்கணும்னா ஆசிரியர்கிட்ட தானே கத்துக்கணும். இங்க குருன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. அதன் கற்று ஈண்டு அதுக்கான அதை கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, இந்த பிறப்புல அதெல்லாம் சரியான முயற்சி எடுத்து அதை நம்ம என்ன பண்ணணும்? எந்த அளவுக்கு அதை முயற்சி பண்ணி அந்த கற்றுக்கிட்டதை வந்து நம்ம நீங்க வந்து ஒரு மாஸ்டர் ஆகணும் இல்ல, அதுல புலமைத்துவம் பெறும். அதனுடைய முடிவு என்னன்னா மெய்ப்பொருள் கற்றுக்கணும். கற்றதுக்கு அப்புறம் அந்த மெய்ப்பொருள் என்னன்றது யாரு கண்டுகிட்டாங்களோ அப்ப அந்த மெய்ப்பொருள் எதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க அந்த முயற்சி வந்து. ஆனா முதல்ல நீங்க கத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க முறையான ஆளுங்க அதுல யாரு சிறந்தவரோ அவங்ககிட்ட தான் உங்களுக்கு ஸ்பெஷலைஸா சொல்லி தர முடியும். அரவரை மெக்கானிக்னா அரவரை தான் தெரியும். அதுல முழுமைத்துவம் பெற்றவங்கிட்ட கத்துக்கிட்டா முழுமைத்துவமா நீங்க கத்துக்கலாம். கத்துக்கிட்டவங்க சரியா கத்து கொடுப்பாரு. செய்யறது நீங்க தான் அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கணும். அப்போ அவர் சொல்றாரு கற்று ஈண்டு. தலைப்பு என்னன்னு சொன்ன? அதிகாரம் எதுன்னு சொன்ன? மெய்யுணர்தல். மெய் என்றால் என்ன? மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்றால் இறைவன். மெய்ப்பொருளை அதுக்குதான் அதுக்கு கீழே எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்ப கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். யார் வந்து அது கற்றுக்கொண்டு முறையாக யாரோட கற்றுக்கொள்ளமா வாங்கம்மா கற்றுக்கொண்டு அந்த மெய்ப்பொருளை கண்டு கொண்டுகின்ற அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணார்னா அதனுடைய விளைவு என்ன சொல்றாரு அடுத்த வரையில? மற்ற ஈண்டு வாரா நெறி என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை. மற்ற என்றால் மீண்டும், ஈண்டு இங்க, வாரா என்றால் மறுபடியும் இங்க வரமாட்டீங்க. எங்க பிறப்பில்லா நிலை என்று சொல்றார். மரணமில்லா பெருவாழ்வு என்று அவர் சொன்னார். யாரு? வள்ளலார். மரணமில்லா பெருவாழ்வுன்னு என்னங்கய்யா? இப்ப பிறந்தவெல்லாம் சாவே இல்லாம காலத்துக்கும் வாழ்ந்துட்டே இருக்கிறது அர்த்தம். அது அர்த்தத்தை வந்து ஐயாவுடைய வார்த்தைகளுக்கு வந்து பொருள் தெரிஞ்சுக்கணும். மரணம் என்பது எப்ப ஏற்படும்னா ஜனனம் என்று ஒன்று இருக்கும் பொழுதுதான் மரணம் என்று ஒன்று நிகழும். இங்க ஜனனம் என்ற ஒன்றே இருக்காது. அப்படின்னு அர்த்தம். எப்ப ஜனனம் ஏற்படாது? மோட்ச நிலையை பெற்றுவிட்டால், ஆன்மாவானது பரமான்மாவோடு இணைந்து விட்டால் மற்ற வார நெறி. மரணமில்லா பெருவாழ்வு. ஜனனம் என்பதே இல்லையே, துன்பம் என்பதும் இல்லை. அவனோடு இரண்டர் கலந்து விட்டால் அவன் எது அனுபவிக்கிறானோ அதை தான் நீங்க அனுபவிக்கணும். நீங்களும் அவனும் ஒன்றாகி விடுவீர்கள். அதைத்தானே நம்ம சொல்றோம் மோட்சம் என்று.